மேலறை தியானம் ஜூன் மாதம் 12ஆம் திகதி வெள்ளிக்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ஜெரமி கே மல்லன், பென்சில்வேனியா, USA. தலைப்பு சரீரம் ஒன்று, அவயவங்கள் பல. வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடங்கி 27ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாயிருக்கிறீர்கள். எனது கல்லூரி காலங்களில் கோடை விடுமுறைகளில் நடைபெறும் கிறிஸ்தவ பாசறைகளில் தன்னார்வ ஆலோசகராக பணிபுரிவேன். அங்கு எனக்கு விருப்பமான ஐஸ்கிரீம் தயாரிக்கப்படுவதற்கு தேவையானவற்றை தரும்படி சமைக்கிறவர்களிடம் கேட்டு பெற்றுக்கொள்வேன். தரப்பட்ட ஒவ்வொரு பொருளும் முக்கியமானவை என்பதை அங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் விளக்கிச் சொல்வேன். ஐஸ்கிரீமிற்காக கூட்டுப் பொருட்களைப் போலவே சபையின் ஒவ்வொரு அங்கத்தவரும் முக்கியமானவரே. ஒவ்வொருவரும் தமது ஆவிக்குரிய கொடைகளையும் நேரங்களையும் சபை காரியங்களில் பகிர்ந்து கொள்கின்றனர். கிறிஸ்துவின் சரீரமான விசுவாச சமூகத்தின் ஒவ்வொரு அங்கத்தவரும் முக்கியமானவரே. ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான நோக்கம் உண்டு. தங்களைப் போல ஆவிக்குரிய கொடைகளோ திறமைகளோ அல்லது தாளந்துகளோ இல்லாதவர்களை பற்றி குறைவாக நினைப்பது தவறானதாகும். அவர்களும் ஏதோ ஒரு விதத்தில் கடவுளை சேவிப்பதில் முக்கியமானவர்களே. கடவுள் மனிதனின் சரீரத்தில் பல்வேறு வித்தியாசமான அவயவங்களை வைத்திருக்கிறார். ஒன்று இல்லாவிட்டாலும் மனிதனால் சரியாக இயங்க முடியாது. பல அவயவங்கள் இருந்தாலும் சரீரம் ஒன்றுதான். ஜெபம். அன்பான கடவுளே, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் எம்மை அங்கத்தவராக வைத்ததற்கு நன்றி. நாம் அனைவரும் முக்கியமானவர்கள். எமக்குரிய பங்கின் செயல்களை நாம் செய்ய வேண்டும் என்பதை மறவாதிருக்க கிருபை தாருங்கள். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. கிறிஸ்துவின் சபை வாழ்க்கையில் எனக்கு தனித்துவமான வேலை செய்யும் பங்கு இருக்கிறது. கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவரது பிரசன்னமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.